கால் வலி வந்து 2 வருஷமா இருக்குப்பா. நான் வர்ம சிகிச்சை போயிருக்கேன். 2, 3 தடவ பிசியோதெரபிஸ்ட்ட போயிருக்கேன். அங்கெல்லாம் இல்லாத ஒரு திருப்தி, இங்கே வந்து இந்த சென்டர்ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லா ரெக்கவர் பண்றாங்க. அதெல்லாம் மணியும் கம்மியா தான் இருக்கு. அவங்க பண்ற வேலை வந்து அதிகமா தெரியுது. நல்ல வலிய ரிலீஸ் ஆகுறத அப்பயே உணர முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. மந்த்லி ஒன்ஸ் வந்து போகணும்னு யோசிக்கிறேன்ப்பா நானு. சரிம்மா. பெயின் வந்து எத்தனை நாளா நீங்க ஃபீல் பண்ணீங்கம்மா இங்க வர்றதுக்கு முன்னாடி? இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் பெயின் ஃபீல் பண்ணேன்ப்பா. வந்து முதல் நாள்லேயே எனக்கு வந்து ஒரு அரை வலி போயிடுச்சு. இப்போ 2ஆம் நாள் வந்து எக்ஸசைஸோடு சேர்ந்து அதை சொல்லும்போது ஒரு முக்கால்வாசி போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இருக்குது, தீர்வாக இல்லை, கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஒரு இதுக்கு வர மாதிரி வந்துட்டு போவோம் விசிட்டுக்கு. நம்ம சதைகள்லாம் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்னா இவங்ககிட்ட வந்து இன்னொன்று என்னென்னா எல்லா பிசியோதெரபிகிட்டையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் இவங்க பல்வேறு முறையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் இது. சரிம்மா. உங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்குமா? எனக்கு இந்த பிசியோதெரபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நிறைய யூடியூப்பில் அதெல்லாம் பார்க்குறோம். வர்ம சிகிச்சை அது இதுன்னெலாம் சொன்னாங்க. அதெல்லாம் விட வந்து நேராக ஒருத்தருக்கும் அவங்கவுங்க தான் சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் இங்கே வந்து அனுபவப்பூர்வமாக பார்க்குறோம். பிசியோதெரபிங்கிறது தேவை. அது என்ன அதுக்கு அப்படிங்கும்போது அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தசைகள் விரிவாகிறதுக்கு, இது முட்டி பெயினுக்கு அப்படிங்கும்போது நமக்கு அது உணர முடியுது. அந்த எக்ஸசைஸை ரொம்ப முக்கியமாக வந்து பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்குது. நீங்கள் கால் வலி வந்து எந்த இடத்துல ஃபீல் பண்ணீங்கம்மா? கால் வலி இப்போ முட்டியில், இடது கால் முட்டியில் வந்து நடக்கும்போது பெயின் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை நடக்கும்போது பெயின்ப்பா. வீட்டில் சும்மா தான் இருக்கும், நடக்கும்போது பெயினாக இருக்கும், நடக்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ 2வது தசை பிடிப்பு, வலது கால் பின்னாடி வந்து துடைக்கலாம் இதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு தீர்வு உணர்றேன்ப்பா. சரிம்மா. சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிப்பா.